உண்மையிலேயே விண்வெளி கருப்பா? நம்ம வானத்தை பார்க்கும்போது நட்சத்திரங்கள் தெரியும். பட் 2 நட்சத்திரங்களுக்கு இடையில ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல ஒண்ணுமே இருக்காதா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இது உங்களுக்கு மட்டும் இல்ல, ஹபிள் டெலஸ்கோப் லான்ச் பண்ண சயின்டிஸ்டுக்குமே வந்திருக்கு. ஹபிள் டெலஸ்கோப் லென்ஸ்ல ஏதாவது ஸ்கிராச்சஸ் இருக்கா, இல்ல அதுல ஏதாவது டஸ்ட் படிச்சிருக்கா, ஒழுங்கா அது ஃபோக்கஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக ஹபிள் டெலஸ்கோப்பை 1995 ஒரு இருட்டான இடத்தை நோக்கி ஃபோக்கஸ் பண்றாங்க. அது ரொம்ப குட்டி இடம் தான். எந்த அளவுக்கு குட்டினா, உங்க சுண்டு விரல் நகைக்கண்ணை 1 லென்த்துக்கு நீட்டி அந்த நகைக்கண் மறைக்கிற அந்த இடத்தை மட்டும் தான் ஹபிள் டெலஸ்கோப் வச்சு ஃபோக்கஸ் பண்றாங்க. ஒரு நாள் 2 நாள்ல 10 நாள் இந்த மாதிரி அந்த லென்ஸை ஷட் டவுன் பண்ணாம ஃபோக்கஸ் பண்றாங்க. 10 நாள் கழிச்சு அந்த அவுட்புட் எடுத்து பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக். அவங்களுக்கு கிடைச்ச அவுட்புட் போட்டோ இதுதான். இங்க பார்க்குற ஒவ்வொரு டாட்டுமே ஒவ்வொரு கேலக்சிஸ் பேரடைகள். அதாவது நம்ம பூமி சூரிய குடும்பத்தில் இருக்கு. சூரிய குடும்பமே மில்கிவே கேலக்சியில தான் இருக்கு. இந்த மாதிரி இங்க நீங்க பார்க்குற ஒவ்வொரு டாட்டுமே ஒவ்வொரு கேலக்சிஸ், ஆயிரக்கணக்கான கேலக்சிஸ் கிடைச்சிருக்கு. செம்ம ஷாக் ஆயிட்டாங்க. இந்த போட்டோவுக்கு அவங்க ஹபிள் டீப் ஃபீல்ட் போட்டோங்கிற ஒரு பேர் கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து இன்னும் கிளாரிட்டியா இன்னொரு இடத்த ஃபோக்கஸ்